மிடில் கிளாஸ்க்கு எல்லாமே பிரச்சனையோட கண்ணோட்டத்தை தான் பார்ப்போம். இப்போ என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுங்கன்றீங்க. சரி என் சேலரியில ஒரு பாதி போகுது. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கன்றீங்க. சரி ஒரு சேலரியில ஒரு பாதி. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு பாதி. இது இத்தனைக்கும் போயிட்டா, என்னோட ஃபேமிலிக்கு நான் என்ன ஸ்பெண்ட் பண்றது? என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும்ல. அதுவே என்னால பண்ண முடியலையே! அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஸோ இத எப்படி பண்றது? அது ஒரு ரீல் மாதிரி தான். ஆ. ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் சேலரி வரும், ஆ, செகண்ட் ஆ. எஸ்எம்எஸ் இஎம்ஐ வரும், பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஆமா. ஜீரோ. 0 ஆயிரும். இதுதான் நிறைய பேரோட நிலைமை. நான் என்ன சொல்றேன், இது ஒரு ஃபேஸா நீங்க வாழ்க்கையில இது ஒரு ஸ்டேஜ். ஓகே. இந்த ஸ்டேஜ் எப்பவுமே இருக்காது. ம், ம், ம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த வலியை நீங்க ஒரு 5 வருஷம் இல்ல மேக்ஸிமம் 10 வருஷம் நீங்க தாங்கினால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். ஓகே. நீங்க இதே லெவல்ல இருக்க மாட்டீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா எல்லாரும் நான் இப்படியே இருந்துருவேணும் அப்படிங்கறதுதான் பயம். இன்னைக்கு நான் இப்படியே இருக்கேங்கிறத விட இப்படி இருந்துருவேணுங்கிற பயம் அதோட ஜாஸ்தி. பட் அது அப்படி இருக்காது. நீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய உழைப்புலயும் உங்க டேலண்ட்லயும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனையா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சுக்காதீங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வச்சுங்க. அது பாட்டு அது ஓடிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. நான் உங்களுடைய எமர்ஜென்சி இன்சூரன்ஸ் ஃபண்டு, என்னுடைய அத்தியாவசிய ஃபேமிலி தேவை, இதெல்லாம் மெயினா ஹேண்டில் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியில குழந்தை ஏதாவது கேட்டுதுன்னா உடனே உங்களால பண்ண முடியாது. பட் நீங்க அந்த டிசிப்ளின் நீங்க வழங்கு. குழந்தை நான் 6 மாசம் சேமிச்சு கொடுக்குறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு இஎம்ஐ அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஓகே.